ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 322. இதில் ராகவேந்திர சுவாமிகளின் அற்புதங்கள் சிலவற்றை இங்கு காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் ஸ்ரீ சைலம் சென்று மல்லிகா அர்ஜுனரையும் பிரம்ம பிரயாகையும் தரிசித்துவிட்டு அங்கிருந்து குலதெய்வமான ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசிக்க திருப்பதி சென்றார். பின்பு காஞ்சிபுரம் சென்று ஸ்ரீ வரதராஜ பெருமாளை சேவித்து விருத்தாச்சலம் வழியாக ஸ்ரீ முஷ்டம் சென்று பூவராக சுவாமியை தரிசித்தார். பின்பு மீண்டும் கும்பகோணம் திரும்பிய போது ஊர் மக்கள் பூர்ண கும்ப மரியாதையுடன் கோலாகல வரவேற்பை சுவாமிக்கு அளித்தார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஸ்ரீ ராகவேந்திரர் கும்பகோணத்தில் சில வருட காலம் தங்கியிருந்தபோது தனது பிருந்தாவன காலம் சமாதி நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். அதை உணர்த்தும் நிகழ்ச்சிகளும் நடந்தன. ஒருமுறை கேரளத்தைச் சேர்ந்த ஜோதிடர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க ஸ்ரீ மடத்துக்கு வந்தார்கள். அப்போது சுவாமிகள் ஒரு ஜாதக குறிப்பை அவர்களிடம் தந்து, இந்த ஜாதகத்துக்கு உரியவனது ஆயுட்காலம் எவ்வளவு என கூறும்படி கேட்டார்கள். அந்த ஜாதகத்தை பார்த்த 3 ஜோதிடர்களுக்கு குழப்பம். எதுவானாலும் சொல்லலாம் என்றார் சுவாமி. 3 ஜோதிடர்களில் ஒருவர் இந்த ஜாதகத்துக்கு உரியவரது வயது 90 எனவும், மற்றொருவர் 300 எனவும், மூன்றாமவர் 700 எனவும் கூறினார்கள். குழம்பியிருந்த சிஷ்யர்களை நோக்கிய சுவாமி, ஓ, இந்த ஜாதகத்துக்கு உரியவன் நான் தான் எனவும் 3 ஜோதிடர்கள் கூறுவதும் சரி எனவும் கூறினார். எப்படி என்றால், இந்த உடலுக்கு ஆயுள் 90, எனது நூட்கள் பிரகாசமாக இருக்கும் காலம் 300, எனது பிருந்தாவன வாசம் 700 என கூறினார். இந்த நிகழ்ச்சி முடிந்த சில நாட்களில் தனது சிஷ்யர்களுக்கு சுவாமி பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தபோது ஆகாயத்தில் இருந்து ஒரு துளசி மாலை வந்து விழுந்தது. சுவாமியும் ஆகாயத்தை நோக்கி கைகூப்பி வணங்கினார். இதற்கான காரணத்தை கேட்டபோது, ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர் எனும் மகான் எனக்கு ஆசி வழங்கி துளசி மாலை அணிவித்து இருக்கின்றார் எனவும், என் பிருந்தாவன பிரவேசத்துக்கு இன்னும் 2 வருடம் 2 மாதம் 2 நாட்கள் மட்டுமே இருக்கின்ற எனவும் கூறினார். மேலும் எனது பிருந்தாவன பிரவேசத்துக்கு துளசி மாலைக்கும் உள்ள தொடர்பு எனது சமாதியின் போது தெரியும் என்றார். ஸ்ரீ ராகவேந்திரர் சந்நியாசம் ஏற்கும்போது அவருக்கு வயது 43, பீடாதிபதியாக அவர் இருந்தது 47 வருடங்கள் எனவும் தெரிய வருகின்றன. இப்பொழுது கும்பகோணம் மடத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துவிட்டு தனது பரம குருவான ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்துக்கு பூஜைகள் செய்ய தகுந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு கும்பகோணத்தை விட்டு ஒரு நல்ல நாளில் கிளம்பினார். கும்பகோணத்து மக்களுக்கு சுவாமிகளை பிரிய மனம் கிடையாது. ஆனாலும் தான் இறுதி காலத்தில் இருக்க வேண்டிய இடம் வேறு என கூறி பயணத்தை துவங்கினார். இந்த முறை சுவாமிகளின் யாத்திரை வெகு வேகமாக நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் விஜயம் செய்தபோது ஹெல்பெட் நவ பிருந்தாவனம் முதலிய இடங்களை தரிசித்து கொண்டு ஆதோனி எனும் இடத்துக்கு சென்றார். அந்த ஊர் திவானான வெங்கண்ண பந்த் என்பவர் சுவாமிகளை வரவேற்று சுவாமியின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். அப்படி வணங்கியவர் வேறு யாரும் கிடையாது, மாடு மேய்க்கும் சிறுவனாக இருந்த வெங்கண்ணாதான். தற்போது சுவாமிகளின் மீது கொண்ட பக்தியாலும் சுவாமிகளின் ஆசீர்வாதத்தாலும் அதோனி நவாப்பிடம் திவானாக உயர்ந்த பதவியில் இருந்தான். இதனை கண்ட சுவாமிகளுக்கு மிக்க மன மகிழ்ச்சி. தனக்கு நேர்ந்த மாற்றங்களை கூறினார் வெங்கண்ண பந்த். சிறுவனாக வெங்கண்ணா இருந்தபோது சுவாமிகளின் ஆசியை பெற்றான். சில நாட்களில் அவனை கொடுமைப்படுத்தி வந்த அவனது தாய்மாமன் இறந்துவிட்டதால் சொத்துக்கள் மீண்டும் வெங்கண்ணாவுக்கே கிடைத்துவிட்டன. விவசாயத்தை கவனிக்க கிராமத்தில் தங்கியிருந்தான் வெங்கண்ணா. பீஜப்பூர் சுல்தானின் சிறிய அரசரான ஆதோனி நவாப் சித்தி மசூத் கான் என்பவர் நிலவரி வசூலுக்கு வெங்கண்ணாவின் கிராமத்துக்கு வந்தார். குதிரை மேல்
ஊர்வலம் வந்த சுல்தானிடம் சேவகன் ஒருவன் ஓடி வந்து கடிதம் ஒன்றை அளித்தான். கடிதத்தை படிக்க யாராவது உள்ளனரா என சுல்தான் சுற்றும் முற்றும் பார்த்தான். வெங்கண்ணாவை கூப்பிட்டு கடிதத்தை படிக்க கூறினான். எழுத படிக்க தெரியாத வெங்கண்ணா தனக்கு இது எந்த மொழி என்று கூட தெரியாது என பயத்துடன் கூறினான். ஓ, பிராமணனுக்கு படிக்க தெரியாதா? என்னிடம் விளையாடுகின்றாயா? இதிலுள்ள செய்தியை படித்து எனக்கு நீ கூறினால் உனக்கு பரிசு தருகின்றேன், இல்லையென்றால் உனக்கு மரண தண்டனை என சீறினான் நவாப். இக்கட்டான நிலையில் தனது பெயரை உச்சரிக்கும்படி சுவாமி கூறியது ஞாபகம் வர ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என குருதேவரை இடைவிடாமல் நாமஜபம் மூலம் தியானித்தான். ஒரு பண்டிதரை போன்ற கம்பீரமான குரலில் சரளமாக வெங்கண்ணாவால் கடிதத்தை படிக்க முடிந்துவிட்டது. ஆதோனி சமஸ்தானத்துடன் மேலும் சில பகுதிகளை சேர்ந்து இருப்பதாக அந்த கடிதம் கூறியது. இந்த நல்ல செய்தியை வெங்கண்ணா படித்தவுடன் மகிழ்ந்த சுல்தான் அன்று முதல் தம் திவானாக வெங்கண்ணாவை நியமித்தான். இவ்வாறாக நடந்த நிகழ்ச்சிகளை கூறி தழுதழுத்தார் வெங்கண்ணா பந்த். சுவாமிகளுக்கு தன்னால் எந்த உதவிகள் செய்ய இயலுமோ அவை அனைத்தையும் செய்து முடித்து தருவதாக கூறி விடைபெற்றார் வெங்கண்ணா பந்த். வெங்கண்ணா பந்த் மூலம் சுவாமிகளின் வருகையை கேள்வியுற்ற சுல்தான் சுவாமிகளின் பெருமையை சோதிக்க நினைத்தான். தான் சுவாமிகளை சந்திக்க நினைத்து கொண்டு இருப்பதாக கூறி புறப்பட்டான். படைகளும் பரிவாரங்களும் சூழ சுவாமி தங்கியிருந்த இடத்திற்கு சென்ற சுல்தான் தனது பணியால் ஒருவனை தட்டில் மாமிசம் வைத்து அதை பட்டு துணியால் மூடி தூக்கி வரும்படி உத்தரவிட்டான். அந்த தட்டினை சுவாமிகளுக்கு காணிக்கை ஆக்கினான். சுவாமி சுல்தானிடம் குடிமக்களின் நலம் மற்றும் நாட்டு நலன் பற்றியெல்லாம் அன்புடன் விசாரித்தார். சுவாமியின் பேச்சில் இருந்த மென்மையையும் அவரது முகத்தில் இருந்த தெய்வீக ஒளியும் சுல்தானின் மனதை மாற்றிவிட்டது. பெரிய மகான் ஒருவரிடம் இப்படி நடந்து கொண்டு விட்டோமே என மனதிற்குள் வருந்தினான். அதற்குள் சுவாமி சிஷ்யர் ஒருவரை வரவழைத்து தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வர கூறி காணிக்கை தட்டின் மேல் தெளித்தார். இப்பொழுது துணி விளக்கப்பட்டு விட்டது. நவாபிற்கு பெரும் அதிர்ச்சி. மாமிசத்திற்கு பதில் முக்கணிகள் தட்டில் காணப்பட்டன. மனம் வீசும் மலர்கள் மாலைகள் இருந்தன. ராகவேந்திரன் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் சுல்தான். தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டான். சுவாமியும் சுல்தானை மன்னித்து பிரசாதங்களை அளித்தார். பின்பு தன் ராஜ்யத்தில் உள்ள ஒரு கிராமத்தை தானம் செய்ய நினைப்பதாக கூறினான். இந்த செய்தியை வெங்கண்ணா பந்த் மூலம் சொல்லி அனுப்பினான். இந்த செய்தியை கேள்வியுற்ற சுவாமியும் பிருந்தாவனத்திற்கு தாம் தேடிய இடம் கிடைக்கப் போகிறது என நினைத்தார். துங்க பத்திரா நதிக்கரையில் உள்ள மாஞ்சாலம் எனும் கிராமத்தை தனக்கு வேண்டுமென சுல்தானிடம் கேட்டு செய்தி அனுப்பினார். அந்த கிராமத்தை ஏற்கனவே ஹாஜி ஒருவனுக்கு மன்னர் அளித்துவிட்ட செய்தியை கூறி வேறு கிராமம் பெற்றுக்கொள்ளச் சொன்னார் வெங்கண்ணா பந்த். தனக்கு அந்த மாஞ்சாலம் கிராமம் மட்டுமே வேண்டுமென சுவாமி வற்புறுத்த ஹாஜிக்கு வேறு 2 கிராமங்களை அளித்து மாஞ்சாலம் கிராமம் சுவாமிக்கு தரப்பட்டு விட்டது. நல்ல நாள் ஒன்றில் சுவாமி அந்த கிராமத்திற்கு சென்றார். தனது இஷ்ட தெய்வமான வேங்கடாஜலபதிக்கு கோவில் ஒன்றை உண்டாக்கினார். திவான் வேங்கண்ணர் அடிக்கடி சுவாமிகளை நலம் விசாரிப்பார். ஒரு நாள் வெங்கண்ணரை துங்கபத்ரா நதிக்கரைக்கு அழைத்துச் சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி தனது பிருந்தாவன வாசம் இந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் என கூறினார். அந்த இடத்தை சுவாமிகளின் கட்டளைப்படி தோண்டியபோது பலிபீடம் ஒன்று இருந்தது. இது என்ன என வேங்கண்ணர் கேட்க, ஸ்ரீ சுவாமிகள் சத்திய யுகத்தில் நான் பிரகலாதனாக இருக்கும்போது ஒரு யாகம் செய்து இருக்கின்றேன். பின்னர் துவாபர யுகத்தில் பாண்டவர்கள் அஸ்வமேத யாகம் செய்து திக் விஜயம் வரும்போது இந்த யாக பூமியின் மேல் நின்று கொண்டு சண்டை செய்த அனுசால்வன் என்பவனை அர்ஜுனனால் வெற்றி கொள்ள முடியவில்லை. பின்பு
கிருஷ்ணரின் யோசனையால் யாக பூமியை விட்டுவிட்டு அனுசால்வின் தேரை வெளியேற்றிய பிறகே வெல்ல முடிந்தது. எனவே இந்த இடத்தில்தான் எனக்கு பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என சுவாமி கூறினார். ஸ்ரீ ராகவேந்திரன் திரு உள்ளத்திற்கு இணங்க திவான் வேங்கண்ணர் செயல்பட்டார். குறிப்பிட்ட அந்த இடத்தில் சிறந்த சிற்பங்களை கொண்ட அழகிய பிருந்தாவனத்தை நிர்மாணித்தார் வேங்கண்ணர். ஆனால் தனக்கு பிருந்தாவனம் வேண்டாம் எனவும் அதை காலியாகவே வைத்திருக்குமாறு பணித்தார் சுவாமி. அந்த பிருந்தாவனம் யாருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என விவரத்தை பிற்காலத்தில் தானே நிர்ணயித்து இருப்பதாக கூறினார். பிறகு சுவாமிகள் குறிப்பிட்டபடி மாஞ்சாலத்துக்கு 5 மைல் தொலைவில் உள்ள மாதவரம் எனும் இடத்தில் இராமாயண காலத்தில் ராமர் அமர்ந்த ஒரு குளக்கரையில் இருந்த கற்களினால் சிறந்த சிற்பிகளை கொண்டு மற்றொரு பிருந்தாவனத்தை வேங்கண்ணர் நிர்மாணித்தார். மீதமுள்ள கற்களை கொண்டு ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் செய்யப்பட்டது. பிருந்தாவனத்தை சுற்றிலும் சுவர் எழுப்பி மதில் சுவர் மீது அங்கு பிருந்தாவனம் அமைக்க அனுமதி தந்த மாஞ்சாலி அம்மனுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து வைத்தார். சுவாமிகள் தனது பிருந்தாவனத்தை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் கிராம தேவதையான மாஞ்சாலி அம்மனை தரிசிக்க வேண்டும் என விதிமுறை உண்டாக்கினார். சுவாமிகளை தேடி வந்த சுல்தான் தாங்கள் பிருந்தாவன பிரவேசம் செய்த பிறகு என் போன்ற முஸ்லீம்கள் கோவிலுக்குள் வர முடியாதே என கேட்க, என்னை கோவிலுக்கு வெளியில் இருந்து வணங்கினாலே போதும், நுழைவாசலின் மேல் சிறிய கோபுரம் அமைக்கப்படும், நான் அந்த கோபுரத்தில் பிரசன்னமாகி உங்களுக்கு அருள் பாலிப்பேன் என சமாதானம் கூறினார். சுவாமிகளின் விருப்பப்படி பிருந்தாவனத்தை நிரப்ப ஸ்ரீ லட்சுமி நாராயண மூர்த்தங்களான 1200 சாலக்கிராமங்களை வெங்கண்ணர் சேகரித்தார். பிருந்தாவனத்துக்கு கைங்கரியம் செய்யப்போகும் பிராமணர்களுக்கு 60 வீடுகள் கட்டினார்கள். பூர்வ ஆசிரம பேரன் ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தர் எனும் பெயரில் சந்நியாசம் ஏற்றார். தான் பிருந்தாவன பிரவேசம் ஆகும் நாளை குறிப்பிட்டு வேங்கண்ணரை அதற்கு வேண்டியவற்றை செய்ய சொன்னார். மனம் கலங்கிய வேங்கண்ணரை தேற்றி, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், எனது உடல் மறைந்தாலும் பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டே உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவர். ஸ்ரீ ராகவேந்திரன் பிருந்தாவன செய்தி கேள்வியுற்ற பக்தர்கள் கூடினார்கள். கிபி 1671 வியாழக்கிழமை அன்று பக்தர்களிடம் ஹரியின் கட்டளைப்படி தனது பணி முடிந்துவிட்டது எனவும் 700 ஆண்டுகள் பக்தர்களுக்கு பிருந்தாவனத்தில் இருந்தபடி அருள் பாலிக்கப் போகும் செய்தியை கூறினார். பின்பு வேத கோஷங்களை ஒலிக்கச் செய்தார். பேரி, படகம், முரஜம், நாதஸ்வரம் போன்ற வாத்தியங்கள் முழங்கின. அனைவருக்கும் பிரசாதங்களை வழங்கினார்கள். பிருந்தாவனத்தின் நடுவே யோக முத்திரையுடன் பத்ம ஆசனத்தில் அமர்ந்தார். பிரம்மதண்டமும் கமண்டலமும் கீழே வைக்கப்பட்டு இருந்தன. துளசி மாலை மட்டும் அவரது வலக்கரத்தில் தொங்கவிடப்பட்டு இருந்தன. கையில் இருக்கும் துளசி மாலை விழுந்தவுடன் பிருந்தாவனத்தை மூடி பந்தனம் செய்யும்படி வெங்கண்ணரிடம் கூறியிருந்தார். வானத்தில் இருந்து விழுந்த துளசி மாலைக்கு பிருந்தாவன பிரவேசத்துக்கு உள்ள தொடர்பை பக்தர்கள் உணர்ந்தார்கள். சற்று நேரத்தில் துளசி மாலை கீழே விழுந்தது. உடனே சிஷ்யர்களுடன் வெங்கண்ணர் தலை வரையில் கற்களால் மூடினார்கள். தலைக்கு மேல் 1200 சால கிராமங்களால் பிருந்தாவனத்தை நிரப்பி மேலே ஒரு பலகை வைத்து மூடி அதன் மேல் மிருத்திகை பரப்பப்பட்டது. இப்பொழுது பக்தர்கள் ஓ கிருஷ்ணா, ஓ கோவிந்தா, ஓ ஹரே, ஓ ராமா என பக்தியுடன் குரல் எழுப்பினார்கள். சுவாமிகளின் முக்கிய சீடரான அப்பண்ணாச்சார் சுவாமிகளின் பிருந்தாவன பிரவேசத்தின் போது அங்கு இல்லை. செய்தி கேள்விப்பட்டு துங்கபத்ரா நதியின் எதிர்கரையில் இருந்த பிச்சாலே கிராமத்தில் இருந்து பிருந்தாவனம் நோக்கி ஓடி வந்தார். வரும் வழியில் வெள்ளம் துங்கபத்திரை நதிக்கரையில் பாய்ந்து ஓடியது. சற்றும் மனம் தளராத அப்பண்ணச்சார் நதியில் ராகவேந்திர சோஸ்திரங்களை பாடியபடியே இறங்கினார். நதியின் வெள்ளம் குறைந்துவிட்டது. பிருந்தாவனத்தை அடைந்த அப்பண்ணச்சாருக்கு ராகவேந்திரர் தனது ஆசியாக ஸ்லோகத்தின் கடைசி வரியை தனது குரலால் கூறினார். கிபி 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ராகவேந்திரருக்கு பின் அவரது பூர்வ ஆசிரம பேரன் ஸ்ரீ யோகேந்திர தீர்த்தர் மடத்தின் பொறுப்பை ஏற்றார்.
பல அரிய நூட்களை எழுதியவர் இவர். வெங்கனரால் முதலில் கட்டப்பட்டு காலியாக இருந்த பிருந்தாவனத்தில் பிருந்தாவனம் அமைந்தது. கிபி 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய அரசாங்கம் மானிய நிலங்களை அரசு உடைமையாக்க உத்தரவிடப்பட்டது. அதன்படி சென்னை ராஜதானியில் அன்று இருந்த மந்திராலய கிராமத்தை அரசு உடைமையாக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடுகளை பக்தர்கள் செய்தார்கள். இது தொடர்பான நேரடி விசாரணைக்கு தாமஸ் மன்றோ என்ற சென்டில்மென்ட் ஆபீசர் மந்திராலய கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார். தலை தொப்பியையும் காலணிகளையும் விலக்கி ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்தை அணுகிய போது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் இருந்து வெளிவந்து மானிய நிலங்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்வதில் உள்ள நியாயம் அநியாயம் இவைகளை பேசியதாக கூறுவர். இந்த பேச்சினையும் சுவாமிகளின் உருவத்தையும் தாமஸ் மன்றோவை தவிர யாரும் காணவும் கேட்கவும் முடியவில்லை. பின்பு அரசின் அதே மானிய பூமிகளை எடுத்துக்கொள்ளும் திட்டத்தை அடியோடு ரத்து செய்தார் தாமஸ் மன்றோ. பின்னாட்களில் இந்த தாமஸ் மன்றோ சர் தாமஸ் மன்றோ என மദ്രാஸ் ஆளுநராக பதவியேற்றார். இந்த ஆங்கிலேயருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசனம் தந்த செய்தி மദ്രാஸ் அரசாங்க கெஜெட்டில் பதிவாகி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கும் பிருந்தாவனம் அமைந்துள்ள மந்திராலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் பல அற்புதங்களை ராகவேந்திரன் அருளால் காணுகின்றார்கள். வேதம் விளைந்த இந்த பாரத பூமியில் ஸ்ரீ ராகவேந்திரர் போன்று பல மகான்கள் தோன்றி நமக்கு பலவாறாக அருள் புரிகின்றார்கள். அந்த மகான்களை பற்றி படிப்பதும் அவர்கள் போதித்த அறவழியில் நின்று தம் தம் மத வழிபாட்டு முறைகளை கடைப்பிடிப்பதும் நமது வாழ்க்கைக்கு பெரும் நன்மைகளை அளிக்கும் என்பது திண்ணம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.